ஹாய் கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம மகாராஷ்டிரா ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனில வந்து நான் 2025 மே மந்த்ல வந்து ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் காமிக்கிற வீடியோஸ்ல இருக்கிற ட்ரேட்ஸ் எல்லாமே வந்து நான் முன்னாடி ரியல் டைம்ல எடுத்த ட்ரேட்ஸ் தான். நான் ஒரு ட்ரேட் எடுத்த பிறகும் அந்த ட்ரேடுக்கான ரீசன்ஸ் எல்லாமே வந்து டேட்டாவா ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அந்த டேட்டா யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோவா கன்வெர்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்ல எடுத்த ட்ரேடுமே சேம் ஈஸியான பிரேக் அவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தான். அதே ஸ்ட்ராட்டஜி தான், பட் என்ட்ரிக்கான கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் வந்து நான் எடுத்துட்டேன். பட் இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருந்தா நீங்க எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக தான் நான் இந்த வீடியோவ காமிச்சிருக்கேன். ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து ஒரு ட்ரேட் என்ட்ரியா போறோமா, டெக்னிக்கலா பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து பேசிக்கா செக் பண்ணிக்கணும். அது என்னென்ன விஷயம்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து மோர் தென் ₹200 இருக்கு பார்த்தீங்களா? அப்படி இருக்க ஸ்டாக்கா சூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ₹200 இருக்கணும். பிளஸ் வால்யூமுமே நல்லா இருக்கணும். வால்யூம் வந்து மினிமம் வந்து 1,00,000 பெர் டே அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸா எடுத்து சூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கரண்ட் பிரைஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இங்க வந்து 12,000 இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கு இந்த அமௌண்ட் வந்து ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க எந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். அதாவது ஆக்சுவலா ஷேர் கவுண்ட் கிடையாது. மணி கவுண்ட் தான். நீங்க வந்து எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்றீங்க. அதுக்கு தான் வந்து நீங்க ப்ராஃபிட் பார்க்க முடியுமே தவிர்த்து எவ்வளவு ஷேர் அதிகப்படுத்தினா நம்ம ப்ராஃபிட் அதிகமாகுன்றது இங்க வந்து ஸ்டோரி கிடையாது. நீங்க எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்றீங்களோ அதுதான் வந்து ப்ராஃபிட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் இங்க நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்துச்சா, செகண்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கணும். இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு 5,000 crores அபோவ் இருக்கிற மார்க்கெட் கேபிட்டலா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்குக்கு வந்து 15,000 crores இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு அந்த டைம்ல வந்து நியர்லி 15,000 crores கிட்ட இருந்துச்சு. ஸோ இது வந்து இந்த ஸ்மால் கேப்லயே வந்து கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கிற ஒரு கம்பெனி. ஸோ இது வந்து தாராளமா எடுத்துக்கலாம். தேர்ட் விஷயம் நீங்க என்ன பார்க்கணும்னா, நம்ம இன்வெஸ்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, அது பார்க்கணும். இதுல வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% கிட்ட இருக்கு. அதுக்கடுத்து எஃப்ஐடியோட பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 4.9% இருக்கு, 4.52% இருக்கு. ஸோ இந்த 3 பெரிய பிளேயர் இருக்காங்க. இந்த 3 பெரிய பிளேயரோட ஷேர் ஹோல்டிங்கே வந்து 60% கிட்ட கவர் ஆயிருக்கு. ஸோ இப்போ மீதி 40% தான் வந்து பப்ளிக்கு வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க வந்து நடக்கிற மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேலிடான மூவ்மெண்ட்ஸா தான் இருக்கும். ஏன்னா இன்சைடர் ட்ரேடிங்ஸ் இருக்காது, ஒரு மேனிபுலேஷன் எதுவுமே இருக்காது. அதனால அந்த மாதிரி ஸ்டாக்கா வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷன்லாம் முடிஞ்சோடனே ஃபோர்த் கண்டிஷன் என்னன்னா, இந்த ஒரு கம்பெனி எடுக்கிறீங்கன்னா அந்த கம்பெனியோட மேஜர் பிசினஸ் என்ன அப்படின்றதையும் நீங்க கொஞ்சம் பார்த்துங்க. அது வந்து நம்மளோட ஓன் நாலேஜ் தான். ஏன்னா இப்போ இன்கேஸ் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனி இந்த பிசினஸ் பண்றாங்கன்னா, இந்த பிசினஸ் ரிலேட்டடா ஏதோ ஒரு நியூஸ் இருக்கு, அது வந்து இந்த கம்பெனி எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸாவே நமக்கு தோணிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். ஏன்னா நல்ல பேட்டர்ன், நல்ல பிரேக் அவுட், நல்ல வால்யூம் இருந்தாலுமே சில டைம் வந்து நியூஸ்னால அந்த கம்பெனி வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாம கூட போகலாம் ஷார்ட் டேர்ம்ல. ஸோ அந்த மாதிரி டைம்ல போய் நம்ம போய் என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம போய் லாக் ஆகிக்கணும்னு தேவை கிடையாது. ஸோ இப்போ முடிச்சோடனே நம்ம டெக்னிக்கல் போறோம். டெக்னிக்கல் போகும்போது ஃபர்ஸ்ட் 3 விஷயம் மந்த்லி, வீக்லி, டெய்லி இந்த பேட்டர்ல போகணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு மந்த்லி சார்ட்ல வச்சிருக்கேன். இந்த மந்த்லி சார்ட்ல பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. ப்ரீவியஸா இங்க ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. கரெக்டா? இங்க ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கு. இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க இது வந்து ரெசிஸ்டன்ஸ், இது ரெசிஸ்டன்ஸ். இங்க வந்து சப்போர்ட். இந்த ரெசிஸ்டன்ஸோட லைன் வந்து ஒரே பாயிண்ட்ல இருக்கு. சப்போர்ட் வந்து பாத்தீங்களா, இங்க வந்து ஹை லோ. அதாவது லோவர் பாயிண்ட்ஸ் வந்து ஹை ஆகிட்டே போயிருக்கு. அதனால இங்க வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆன பிறகு இந்த டைம் பீரியட் பாருங்களேன், 2019 இங்க பிரேக் ஆனா 2023 4 இயர்ஸ் கிட்ட. 4 இயர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனனால எவ்வளவு பெரிய மூவ் கிடைச்சிருக்கு பாருங்களேன். அதே 130% கிட்ட, அதுவும் 1 இயர் கிட்ட, 1 இயர் கணக்குல. ஸோ இந்த மாதிரி லாங் டேர்மா இருக்கிற பேட்டர்ன்ல இருந்து பிரேக் அவுட் ஆகும்போது இந்த மூவ் வந்து பயங்கர சாலிடா ரொம்ப ஹை பாயிண்ட்ல நல்ல பொட்டன்ஷியல் மூவ் ஆகும். ஸோ அப்ப ஒரு பிரேக் அவுட்கான டைம் பீரியட் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நான் மினிமம் ஷார்ட் டேர்ம் பண்றனால நான் ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட இருந்து பிரேக் அவுட் ஆனதுமே வந்து சாலிடா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் நம்மளோட பெர்சன்டேஜ் எவ்வளவு 5% தானே. ஸோ 5%னால ஓகே சின்ன டைம். நீங்க வந்து லாங் டேர்ம் பாக்குறீங்க, டெக்னிக்கலா இந்த ட்ரேட்ல என்ட்ரி ஆக போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் டேர்மான கன்சல்டேஷன் இருந்து பிரேக் அவுட் ஆகும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 1 இயர் டைம் பீரியட்ல நீங்க கேபிட்டல் டபுள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மந்த்லி வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. கொஸ்டின்ஸ் பிரேக் ஆகி நல்லா மூவ் ஆயிருக்காங்க. அதான் இங்க நமக்கு அப்படி நம்ம வந்து வீக்லி கேஸ் பார்க்கலாம். இங்க மந்த்லி பிரேக் அவுட் ஆனே வீக்லி போயிட்டு இங்க ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கா, அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. அதே மாதிரி இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு, இங்க வந்து ரீடெஸ்ட் ஆயிட்டு போயிருக்கு மேல. ஸோ இங்க வந்து சேம் நல்லது தானே, ஹை வால்யூம் இருக்கு. பட் நல்ல வால்யூம் இருக்கு, நல்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஏன் இங்க ட்ரேட் எடுக்கல அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குல்ல. அது எதுக்குன்னா, இப்ப இங்க இருக்க கேண்டில் பாருங்களேன். இந்த கேண்டிலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? இது வந்து 2023, இது 2024. நியர்லி ஒரு 1 மந்த்க்கு 1 இயர் கணக்கு. இந்த 1 இயர் கணக்குல வந்து பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. ஸோ இங்க எடுத்திருக்கலாம். பட் நான் மேபி இந்த இடத்துல பார்க்காம விட்டுருப்பேன். அதனால மிஸ் பண்ணிட்டேன். நான் எடுத்த பாயிண்ட் வந்து இதுக்கு அடுத்து தான் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த இதுல வந்து நான் உங்களுக்கு எதுவுமே காமிக்க முடியல. பட் இதுவுமே சாலிடான ஒரு நல்ல பிரேக் அவுட் தான். ஸோ இதுக்கு இந்த இடத்துல நீங்க முன்னாடி பார்த்திருந்தீங்கன்னா நீங்க ட்ரேட் எடுத்திருக்கலாம். இது முடிச்சோடனே இப்போ இந்த வீக்லியில் எப்படி இருக்கு, இங்க ஒரு கன்சல்டேஷன் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிட்டாங்க. ஸோ இங்க வந்து ஒரு கன்சல்டேஷன் இருக்கு. சேம் அதே மாதிரி இங்க வந்து லைட்டா அந்த ஒரு சாப்பி ஃபீல் இருக்கு. அதாவது கரெக்டான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இல்லாம அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா ஷார்ட் டேர்ம்லயே இருக்கிற மாதிரி இருக்கு.
ஸோ இதுவுமே ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஹை பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு இது வந்து ரெஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறோம் இந்த ஹை பாயிண்ட்டை. அதுக்கடுத்து ஒரு டைமும் பாருங்களேன், இங்கே போய் இந்த ரெஸ்டன்ஸ் டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆகாமல் திருப்பி அதிலேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து வீக்லி சார்ட்டில் இது வந்து ஆல் டைம் ஹை இதுதான். ஓகேவா? இப்போ அதே தான் நடந்திருக்கு. வீக்லி பொறுத்த வரைக்கும் கன்சல்டேஷன் ஆயிருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு, திருப்பி கன்சல்டேஷன் ஆகி இந்த ரெஸ்டன்ஸ் வந்து 2 3 டைம் டச் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து பிரேக் அவுட் கிடைக்குதா, அந்த பிரேக் அவுட் கிடைச்சா நம்ம என்ட்ரி கொடுக்குறோமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம் போய்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. நான் அந்த இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, லைட்டா இந்த கேண்டல்லாம் இந்த மாதிரி இருந்தா ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கிற எக்ஸாம்பிள் ஒரு 200 கம்மியா இருக்கிற ஸ்டாக்குக்கு இந்த மாதிரி இருக்க கேண்டில்ஸ்லாம் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா அந்த ட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு கேபிட்டல் லாக் மாதிரி ஆயிக்கிறோம். இது எடுத்தா இந்த ஒரு கேண்டில் பாருங்க, நல்ல மூவ் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்தா பிரேக் அவுட் ஆகாம ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரீப்ளே மோட்ல இருக்கேன். அந்த ரீப்ளே மோட்ல இருந்து ஒரு கேண்டில் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஆக்சுவலா எப்படின்னா ஆக்சுவலா ஸ்டாக்ஸ் வந்து மொத்தம் ஒரு 4000 ப்ளஸ் ஸ்டாக்ஸ் இருக்கு. அது வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுல வந்து முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் வந்து எல்லா சார்ட்லயும் கோ த்ரூ பண்ணுங்க. கோ த்ரூ பண்ணும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து ரீச் ஆகுது பாத்தீங்களா? இந்த மாதிரி லாங் டைம் கன்சல்டேஷன் ஆகி இந்த மாதிரி பாயிண்ட் ரீச் ஆகும்போது நீங்க வந்து அதெல்லாம் வந்து செக்ரிகேட் பண்ணணும். அந்த லிஸ்ட் அந்த ஸ்டாக்லாம் தனியா ஒரு லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். பிளஸ் அந்த மந்த் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்க ஒரு டைம் அந்த ஸ்டாக்கை ரிப்பீட்டடா பார்க்கும்போது அந்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்க வந்து அதுக்கடுத்து அந்த ட்ரேட் எடுத்து உள்ள போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சிருவேன். வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சோடனே இப்போ மூவ் ஆகுது. ஓகேவா? சேம் இங்க போய் டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. திருப்பி கீழ போயிட்டு கீழ சப்போர்ட் எடுக்காம மிட்லயே சப்போர்ட் ஆகி மேல வந்திருக்காங்க. ஸோ மிட்லயே சப்போர்ட் ஆகி மேல வராங்கன்றபோது இங்க வந்து அதுக்கான நல்ல புல் இருக்கு. நல்ல புல்ஸ் வந்து உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த பிரேக் அவுட் நடந்தது வந்து மண்டே. நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம வந்து டெய்லி கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுனாலும் இந்த வீக் க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். அந்த பிரேக் அவுட் வந்து வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மண்டே நடந்திருக்கு. நம்ம ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேவா? டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. ஓகேவா? இப்போ ஏன் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணணும், அப்படி இந்த வீக் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் ரீசன். இன்கேஸ் வந்து இது வந்து தேர்ஸ்டே கேண்டில் இல்லாமல் ஃப்ரைடே கேண்டில் இருந்துச்சுன்னா இந்த வீக்லி கேண்டில் வந்து எப்படி ஃபீல் ஆயிருக்கும்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கேண்டில் மாதிரி தான் இருந்திருக்கும். மேல புஷ் பண்ணியிருப்பாங்க. பட் புல்ஸ்னால மேல போவாங்க, செல்லர்ஸ் வந்து கீழ புஷ் பண்ணி கீழ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் இங்கேயும் நடந்துருந்துச்சு அப்படின்னா பிரைஸ் என்ன ஆயிருக்கும்னா திருப்பி சப்போர்ட் வாங்குறதுக்கான கீழ வரைக்கும் வந்திருக்கும். ஸோ நம்ம இங்க பிரேக் அவுட் நினைச்சிட்டு டெய்லி கேண்டில் பிரேக் அவுட் நினைச்சு உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம லாக் ஆயிக்கிறோம். இது வந்து ஒரு ட்ராப். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ராப். ஸோ இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் இல்லாம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நமக்கு இன்னும் இந்த கேண்டில் முடியல, இந்த வீக் முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த ஃப்ரைடே பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ரைடே வந்து இந்த தேர்ட்டி கேண்டில் வந்து ஓரளவுக்கு 50% ஆஃப் கிட்ட ஃபுல்லா ஓரளவுக்கு இல்லைனாலும் ஒரு 3/4 ஆஃப் த கேண்டில் வந்து திரும்பி இது ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ வீக்லி பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நான் வந்து இந்த இது ட்ரேட் எடுத்திருந்தேன். பட் இனிஷியல் ஸ்டேஜ்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். இப்போ இது வந்து 13,000 ருபீஸ் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கு. பிளஸ் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீக் கேண்டில் பாருங்க. இந்த கேண்டில் வந்து இங்க இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா ட்ரேட் எடுக்கலாம். பட் இங்க இருக்கிற கேண்டில் ஃபார்மேஷன் சரியில்லை. பட் வால்யூம் வந்து ஓகே. ப்ரீவியஸா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையா தான் இருக்கு. பிளஸ் பிரைஸ் ரேஞ்சுமே ரொம்ப அதிகமா இருக்கனால இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ள இருக்க மாட்டாங்க. இந்த ஹை வால்யூம் ஹை பிரைஸ்ல இருக்கிறதுக்காண்டி. ஸோ சேம் அதே மாதிரி நம்ம வீக்லியில போயிட்டு நம்ம ஹை, மிட், லோ இந்த 3மே வந்து ஃபிபோனாச்சி யூஸ் பண்ணி மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணி முடிச்சுட்டு டெய்லி கேண்டில் போயிடுவோம். டெய்லி கேண்டில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா டெய்லி கேண்டில் இப்படி இருக்கு. ஸோ இதுவும் ஒரு அந்த நம்மளோட என்ட்ரி ஸ்ட்ராட்டஜில இது வந்து ஒரு பாயிண்ட் தான். இதுவும் ஒரு கண்டிஷன்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன். இப்போ இந்த மாதிரி இருக்கு. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன? பிரேக் அவுட் உடனே அந்த வீக் கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே 50% வந்துட்டு என்ட்ரி கொடுப்போம். அப்படி இன்கேஸ் 50% ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பி கீழே லோ பாட்டம் வரைக்கும் இன்னொரு ஆர்டர் போட்டுட்டு நம்ம பை பிரைஸ் வந்து ஆவரேஜ் பண்ணிடுவோம். இங்கே வந்துடும். வந்த பிறகு திருப்பி இங்கே போகிறதுக்கான டைம் பீரியட் கம்மியாயிரும். திருப்பி இங்கேருந்து நம்ம டார்கெட் போகிறதுக்கான டைம் பீரியட் கம்மி பண்ணிருப்போம். அது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? பட் இங்க இருக்கிற கேண்டில் பாருங்க. இது ஏற்கனவே வந்து ரொம்ப மிட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம இங்க வந்து நம்ம என்ட்ரி கம்மி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். தாராளமா பண்ணிக்கலாம். அது எங்க பிளேஸ் பண்றது? அப்படின்றது வந்து உங்களோட ஓன் இதுதான். மேபி இங்க வச்சுக்கலாம். இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஃப்ரைடே கேண்டிலோட ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா? அங்க கூட நம்ம ஆர்டர் வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த கேண்டில் வந்து 50% அந்த வீக்லி கேண்டிலோட 50% நெருங்கி தான் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்துட்டு இங்கேயே என்ட்ரி கொடுத்துட்டு திருப்பி கீழ போயிட்டு திருப்பி மேல வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நம்ம என்ட்ரியோட பிரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கீழ கொண்டு போய்க்கலாம். ஓகே. அது வந்து நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து 13,218 இருக்கு. நம்ம 13,200 அப்படின்ற பிரைஸ்க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்குவோம். அதே 50,000 கிட்ட வந்து கேபிட்டல் யூஸ் பண்ண போறாங்க. 50,000 கேபிட்டல் இங்க வந்து யூஎஸ்டி இருக்கு. இது வந்து ஐநார்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. 4 ஷேர் யூஸ் பண்ண போறோம். 4 ஷேர் வாங்க போறோம். 50,000 நம்மளோட மெயின் ஃபர்ஸ்ட் கேபிட்டல். செகண்ட் கேபிட்டல் வந்து 50,000. அது வந்து இந்த பிரைஸ் ஜோன் இருக்கு பாத்தீங்களா? இதுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். பை ஆர்டர் பிளேஸ் பண்ணியாச்சு.
ஃபர்ஸ்ட் வீக் இதுதான் பிரேக் அவுட் கேண்டில் வீக். ஸோ இந்த கேண்டில் வீக்ல இருந்து செகண்ட் வீக்குக்கு எந்த டேல வந்து நமக்கு என்ட்ரி கிடைக்குது, அதுக்கடுத்து எப்போ வந்து எக்ஸீட் ஆகுது அப்படின்றது இதில் பார்த்துடலாம். மண்டே மண்டே வந்து பயங்கரமான புஷ் மேலே இருக்கு. ஓகேவா, இது ஒன்று. ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். நம்ம வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ இருக்கு உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன்றனால பேசிக்கா ஒரே விஷயத்துல வந்து நிறைய டிஃபரெண்ட் சார்ட்ஸ்ல சொல்லி காமிக்கிறேன். ஒரு விஷயம் மாறும்போது அந்தந்த விஷயத்துக்கு எப்படி நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ் ஒண்ணு ஒண்ணா சொல்லி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ என்ட்ரி வந்து நம்ம மாத்தி வச்சிருக்கோமா, இது ஏன் எதுக்காகன்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லிட்டேன். ஏன்னா இதோட பிரைஸ் வந்து வீக்லி க்ளோஸ் பிரைஸ் வந்து இந்த 50% நியர்ல தான் இருக்கு. ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த என்ட்ரி பிரைஸை கொஞ்சம் கீழே இறக்கி கொண்டு வந்திருக்கோம். மண்டே முடிஞ்சிருச்சு. இப்போ டியூஸ்டே, வெனஸ்டே பாருங்களேன். ஆக்சுவலாக வெனஸ்டே வந்து நம்மளோட என்ட்ரி பிரைஸ் டச் ஆகிறதுக்கு வந்திருக்கு பக்கத்துல. பட் வந்து ஃபில் ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இங்கே வெயிட் பண்ணிட்டு தேர்ஸ்டேக்கு போகணும். தேர்ஸ்டே என்ட்ரி கிடச்சிச்சா, ஆக்சுவலாக தேர்ஸ்டே ஓப்பனிங்லேயே நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. என்ன சொல்லியிருக்கேன், என்ட்ரி கிடச்ச உடனே நம்மளோட டார்கெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். அந்த நாளே வந்து கிடைக்குதோ இல்லையோ நம்ம வந்து டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணிடணும். நம்மளோட டார்கெட் வந்து 5%. இப்போ 50,000 யூஸ் பண்ணியிருக்கோம். 50,000க்கு வந்து 2,600 ருபீஸ் கிட்ட வந்து இந்த ட்ரேடில் வந்து ப்ராஃபிட்டாக எடுக்க போகிறோம். தேர்ஸ்டே ஆகிடுச்சு. தேர்ஸ்டேவோட 75 மினிட்ஸ் கேண்டில் இருக்கனால ஒரு கேண்டிலாக ஸ்விட்ச் பண்ணி காமிக்கிறேன். கீழே பாருங்களா, மேலே வராங்க. ஓகே, ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி கொடுத்துருவோம். என்ட்ரி கொடுத்ததுலேருந்து மேலே போகும்ன்றதுலாம் ரூல் கிடையாது. கீழே போகும், மேலே வரும், கீழே போகும். இந்த மாதிரி இதுலேயே இந்த ப்ரைஸ் ஜோனுக்குள்ளேயே கொஞ்ச நாள் மூவ் ஆகும். திருப்பி சடனாக மேலே போகும், இல்லை சடனாக கீழே வரும். இன்கேஸ் இங்கே இருக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப பாட்டம் ஆக போகுது அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, மேலே போகிறாங்க, ப்ரைஸ் மூவ் ஆகுதா. ஆக்சுவலாக இந்த ஃப்ரைடேவோட இந்த வீக்கை க்ளோஸ் ஆயிடுச்சு. எங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட ஃப்ரைடே வந்து இது இந்த கேண்டலோட ஃப்ரைடே முடிஞ்சிச்சு. செகண்ட் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இதோட செகண்ட் வீக் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இந்த கேண்டில் இருக்குது, இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட கேண்டில், இது வந்து செகண்ட் வீக்கோட கேண்டில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஆனே செகண்ட் வீக்கு என்ட்ரி ப்ரைஸ் போட்டு வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் வீக் வந்து நமக்கு வெனஸ்டே என்ட்ரி கிடைச்சிருச்சு. பட் வந்து எக்ஸீட் ஆகலை. நம்ம எக்ஸீட் வந்து இன்னும் ஃபுல் ஆகலை நமக்கு ஆர்டர். ஸோ தேர்டு வீக்கோட மண்டேக்கு வந்துட்டோம். தேர்ட் வீக் மண்டே வந்து நமக்கு எக்ஸீட் சான்ஸ் கிடைக்காதான் பார்க்கலாம். ஆக்சுவலாக தேர்ட் வீக்கு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து மண்டே ஆஃப்டர்நூன் டைமில் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம டார்கெட்டுக்கு நியர் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் டார்கெட் டச் ஆகல. ஓகே, இது ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, டியூஸ்டே ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, டியூஸ்டே ஓப்பனிங் அப்போ நமக்கு வந்து டார்கெட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் வீக் இது வந்து பிரேக் அவுட்டு, செகண்ட் வீக் நமக்கு வந்து இங்கே என்ட்ரி கிடச்சிருக்கு தேர்ஸ்டே கிடச்சிட்டு தேர்ட் வீக்கோட டியூஸ்டே இருக்குது பார்த்தீங்களா, அதாவது தேர்ஸ்டே, ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே 4th டே வந்து நம்மளோட டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் என்ட்ரி கிடைச்சிருக்கு, தேர்ட் வீக்கில் எக்ஸிட் ஆகிடும். அதாவது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ இதுதான் பிரேக் அவுட் ட்ரேடிங்கோட ரூல். இப்படி தான் வந்து ஒரு டைம் பிரேக் அவுட் நடக்கும். நம்ம எந்தெந்த வீக் வந்து என்ட்ரி பண்ணுறோம், எந்த வீக் எக்ஸீட் ஆகிறோம் அப்படி எல்லாமே நோட் பண்ணிருக்கோம். இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து ஹார்ஸ்ல முடியாது இந்த விஷயம். டேஸ் ஆகும், வீக்ஸ் ஆகும், மந்த்ஸ் ஆகும். பட் நல்ல வால்யூமாக இருக்குது, பிரேக் அவுட் ஆயிருக்கு, நல்ல வால்யூம் இருக்குது, நல்ல கேண்டில், நல்ல எல்லாமே கம்பைண்டாக பார்த்தா எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. அதாவது மார்க்கெட் கேபிட்டல், மார்க்கெட் என்ட்ரி ப்ரைஸ் எல்லாமே கம்பைண்டாக பார்த்து நல்லா இருக்குது அப்படின்னா, அதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலே பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்லேயே வந்து நமக்கான டார்கெட்லாம் கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 30 டேஸ் அந்த மாதிரி டைம் ரேஞ்சுக்குள்ளேயே வந்து நல்லா நம்ம கரெக்டான என்ட்ரி கொடுத்தோம்னா கரெக்டாக எக்ஸிட் ஆயிடும். ஸோ ஸோ அதனால தான் சொன்னேன், இது வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல 50 கேஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து உங்களோட கேபிட்டல் ஓவரால் கேபிட்டல் வந்து ஒரு 10 லேக் இருக்கு, இந்த ட்ரேடுக்கு ஒரு என்ட்ரிக்கு வந்து 1 லேக் யூஸ் பண்ண போறேன்னா வெறும் 4 டேஸ்ல வந்து உங்களுக்கு 5,000 ருபீஸ் 5% வந்து 5,000 ருபீஸ் 1 லேக் இருக்கு. ஸோ அது கிடைக்கும் போது எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்களேன். ஸோ அதுதான் பெர் டே கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ஃபோர் டேஸ்க்கு வந்து பெர் டேக்கு வந்து 1,200 250 அந்த மாதிரி வருதா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கிறப்போ இதுதான் பிரேக் அவுட் ட்ரேடிங்கோட ஒரு ஃபேண்டசி மாதிரி இது. ஸோ நம்ம வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிட்டு அதுக்கான என்ட்ரி கிடைச்சுன்னா ஈஸியாக மணி மேக் பண்ணிட்டு போயிடலாம் கொஞ்சம் ஷார்ட் டேர்மில். இதுதான் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்கோட யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ மறுபடியும் ஒரு டைம் ஃபுல்லாக பாருங்களேன். இது வந்து மந்த்லி, இங்கே ஒரு பிரேக் ஆகி மேலே போயிட்டாங்க, அப்போ இங்கே ஒரு பிரேக் ஆகி மேலே போயிருக்காங்களா. இது வீக்லி பாருங்களேன், சேம் ஸ்டோரி. இங்கே ஒரு கன்சல்டேஷன் மேலே போயிட்டாங்க, இங்கே ஒரு கன்சல்டேஷன் மேலே போயிட்டாங்க. இப்போ நான் சொல்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ஆல் டைம் ஹை பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுவே சில டைமில் வந்து இங்கே லோ பாயிண்ட்ஸில் இப்போ இங்கே இறங்கி வருது அப்படின்னா இங்கேலாம் கன்சல்டேஷன் நடந்து இங்கே ஒரு பிரேக் அவுட்ஸ்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸில் ஒரு ஸ்டெப்பாக போகலாம்.
இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆஃப்டர் கொரோனா வந்து எல்லா ஸ்டாக்குமே அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. ஸோ, அதனால இந்த விஷயங்கள்லாம் ஈஸியா நடந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் தான். ஸோ, இந்த பேசிக்லேருந்து ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போகும்போது என்ன சொல்றோம் அப்படின்றது வந்து ஃபுல்லா தெரியும். இது முடிஞ்சிருச்சா? டெய்லி டைம் ஃப்ரேம் பாருங்க. செகண்ட் வீக்ல வந்து Thursday, Wednesday என்ட்ரி கிடைச்சுட்டு, நம்ம 3 வீக்கோட டியூஸ்டே வந்து என்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். முடிச்சுட்டோம். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ, அவ்வளோதான். இதுதான் பிரேக் அவுட் ட்ரேடிங். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ, இந்த இது வந்து மெயின் அனலைஸ் என்னன்னா சார்ட் தான். இந்த சார்ட்ட வந்து நான் சொன்ன மாரி ஒரு 4000 சார்ட் இருக்குன்னா, அத ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட் எடுத்துக்கணும். லிஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு மந்த்லி ஒன்ஸ் ஒரு 2 டேஸ் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா, இங்க இந்த மாரி ஆல் டைம் ஹை ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் ஆகும்போது, அத வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அந்த வீக் அந்த மந்த் ஃபுல்லா மறுபடியும் நம்ம வந்து அந்த ஸ்டாக்க கோ த்ரூ பண்ணிட்டே இருந்தோம்னா, இந்த மாரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வைக்கணும். அந்த வாட்ச் லிஸ்ட்ல எடுத்து வச்சு முடிச்ச அந்த வீக் க்ளோஸ் ஆனோனே நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ட்ரி கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதாவது அந்த பிரேக் அவுட் வந்து வேலிடா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, அதுக்கடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். என்ட்ரி கிடைச்ச உடனே நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டு வெளிய வந்துக்கலாம். இவ்வளோதான். இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த ப்ராசஸ ரிப்பீட்டடா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, ஈஸியா பழகிருவீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப எடுத்துக்கிற மாரி இருக்கும். அதே மாரி ஒரு ட்ரேடு பண்றீங்கன்னா, மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் வந்து சிம்பிளா வச்சுக்கணும். ஏன்னா, இப்ப பாருங்க ஓவரால் சார்ட் வந்து இவ்வளோதான். இதுல வந்து இப்போ நான் இந்த பாயிண்ட்ல தான் இதெல்லாம் பண்றேன். இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க ஒரு லைன்ஸ்லாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாரி ரொம்ப சிம்பிளா வச்சிருந்தா ட்ரேட் வந்து ரொம்ப ஈஸியாவும், சிம்பிளாவும் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மத்த எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். மேக்ஸிமம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா அத வச்சு பிரேக் அவுட் ஆன பிறகு அதுல வந்து ஒரு என்ட்ரி எடுக்க போறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து பேசிக்கா பிரேக் அவுட்ல நடக்கும். ஸோ இதே மாரி அப்கமிங் வீடியோஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த சேம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எந்தெந்த விஷயங்கள்லாம் மாத்தி யோசிக்கணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோலயும் சொல்லிக் குடுக்குறேன். ஓகேவா? தேங்க் யூ.